பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மண்டியம்மன் கோவிலில் கரிசோறு படையல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கருவாடு, முட்டை, கோழி, மீன் உள்ளிட்ட இறைச்சிகளை அம்மனுக்கு படையலாக வைத்து வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகர்மன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துரை கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் கறி விருந்து, அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகர் சிலை தயாரிப்பு மையத்தை கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா தலைமையில் ஆய்வு செய்தனர். அப்போது அரசு விதிமுறைகளுக்கு மாறாக விநாயகர் சிலை தயாரிக்க தடை செய்யப்பட்ட ரசாயன பவுடர் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் விநாயகர் சிலை தயாரிப்பு மையத்தை பூட்டி சீல் வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் நவக்கிரக சிலைகளை மர்ம நபர்கள் வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சிலைகளை மீட்டனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஸ்ரீ நாக கருமாரியம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மன் புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோவில் வளாகத்தில் கோபூஜை, மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிஸ்டர் யூனிவர்ஸ் 2025 சர்வதேச அழகு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரமேஷ் பாபு 4வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். லக்னோவில் மிஸ்டர் யூனிவர்ஸ் 2025 சர்வதேச அழகு போட்டி கடந்த 7 நாட்களாக நடைபெற்றது. 25 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரமேஷ் பாபு 4வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவர் முதன்முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்று 4வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி அருகே வான் குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். மேலும் ஆட்டோ ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் அருகே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் விஜய், முரளி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள நிலையில் லாரியின் உரிமையாளரான கந்திலி ஒன்றிய சேர்மனின் கணவர் திருமுருகன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூரில் செவிலியர் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே உள்ளிட்ட பல படிப்புகளை படித்து முடித்தவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாநகராட்சியின் மேயர் சுஜாதா மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கலையரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை அம்பிகா கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மனித நேயத்துடனும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஏஏடியூசி தொழிற்சங்கத்துடன் இணைந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ஜனவரி மாதம் முதல் சுகாதார ஊதியம் வழங்காமல் நிலுவையில் உள்ள தொகுப்பூதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். நெல் கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் கிடையாது என்ற வேளாண் துறை அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் மீனம்பநல்லூரில் விவசாயிகள் வயலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவும் அனைத்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கும் நிவாரண தொகைகளை வழங்க வேண்டியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.